என்னோட தைப்பூசம் டே இப்படி தான் போச்சு. நான் பிஜில இருக்கிறனால எங்க ரூம்லேயே வந்து ஒரு ஏரியால நாங்க சாமி ஃபோட்டோலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்க ஸ்நாக்ஸா சாப்பிட்ற ஃப்ரூட்ஸையே வந்து காணிக்கையா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போலான்னு டிசைட் பண்ணிட்டு, பக்கத்துல இந்த ஒயிட்ஃபீல்ட் கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன். இது வந்து சுப்பிரமணிய சுவாமி கோவில். இங்க கொஞ்சம் தூரம் தான் எனக்கும் பிஜிக்கும். ஸோ நான் வந்து பஸ்ஸு பிடிச்சு இங்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே எடுத்ததும் கணபதி இருக்காங்க. கணபதியோட எல்லா கணபதியும் அப்படியே வந்து வரிசையா இருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம கணபதிய பார்த்துட்டு வந்தோம்னா, நமக்கு வந்து பத்ரகாளி அம்மன், அதுக்கப்புறம் கிருஷ்ணர், ராதை இவங்கலாம் அங்க இருக்கிறாங்க. வராகியம்மன் இருந்தாங்க. வராகியம்மனுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா, காலபைரவர் இருந்தாங்க. இவங்கள நம்ம சாமி கும்பிட்டுட்டு நேரா வந்தோம்னா, வெளிய லிங்கம் வச்சிருந்தாங்க. லிங்கமையும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு, சரி நம்ம ஆள் முருகன் எங்க தான்யா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியா கூட்டம் நிக்கிது. நடையும் சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விபூதிய கும்பிட்டுட்டு யோசிச்சுட்டு இருந்தோம், எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அலங்காரம் முடிச்சுட்டு நம்ம திரும்ப ஒரு பூஜை பண்ணுவோம், பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நடுவில் பிரசாதம் கொடுத்தாங்க. சரி அது ஏன் விடுவானேன்னு சொல்லி அதையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்போ வந்து முருகனை பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்பன் பண்ணிட்டாங்க. அந்த அலங்காரத்தோட முருகனை பார்க்குறதுக்கு செம்ம கூஸ்பம்ஸாக இருந்தது. எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு முருகன்ட்ட எல்லாத்தையும் ப்ரே பண்ணிவிட்டு பூ கொடுத்தாங்க. அதை நம்ம சாமி படத்துக்கு வச்சு டேவை முடிச்சாச்சு.